குறிப்பாக தேர்தலுக்கு முந்தைய 3 நாட்கள் எங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு எல்லாமே ஷிஃப்ட்டு பண்ணுறதுக்கு டிஎம்கேவே ஒரு வகையில் வேலை பார்த்தோம். கோயம்புத்தூரில் வந்து அதிமுகவும் திமுகவும் அண்ணாமலை ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக வேலை பார்த்தோம். இதனுடைய சித்தாந்தங்களை மக்கள் ஏற்பாடு நினைக்கிறீங்க நீங்கள்? சித்தாந்தம் விஜய் அவர்கள் வர்றாங்க, அவங்கள ஆதரிக்கிறாங்களே மக்கள் ஒரு பக்கம். அது நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி. அவருக்கு என்ன சித்தாந்தம்னு தெரியல, அதனால் மக்கள் ஆதரிக்கிறாங்களான்னு கேட்குறீங்க. மக்கள் வந்து அவரை ஒரு திரை பிரபலமாக ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. ஆனால் அவரை ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இப்பொழுது சென்று கொண்டிருக்கிற பாதை சத்தியமான நல்ல பாதை கிடையாது. ஒரு பக்கம் சிந்தடிக் ட்ரக் உள்ள வருது, இன்னொரு பக்கம் கள்ளச்சாராய மரணங்கள். இன்னொன்று நான் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். டாஸ்மார்க்கில் கிடைக்கிற அந்த ஆல்கஹால் இருக்கு இல்லையா, சாராயம் இருக்கு இல்லையா, அதனுடைய தரமானதாக இல்லைங்கிறேன் தமிழகத்தில். அதுலேயும் ஊழலா? அதில் மிகப்பெரிய ஊழல் இருக்கு. அதாவது தமிழகத்தில் மது விலக்கு இருந்தது. அந்த மது விலக்கு என்பதை நீக்கி மதுவை உள்ள கொண்டு வந்து கர்நாடகா. திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, டாஸ்மார்க்கோட எண்ணிக்கை அதிகம் பண்ணுறாங்க. நீங்கள் கள்ளக்குறிச்சி இப்போ இந்த மரணங்கள் நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கரெக்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? கடலூர் பகுதியில், கடலூர் மாவட்டத்தில் டாஸ்மார்க்கில் வருமானம் குறைஞ்சிச்சு. ஒரு போலீஸ் எப்படி இன்டெலிஜென்ட்டாக யோசிக்குது பாருங்கள் தமிழ்நாடு போலீஸ். கேட்டால் ஸ்காட்லாந்து யார்டுலாம் கதை விடுவீங்க. இன்னொன்று இந்த இல்லீகல் ட்ரக்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் குறைக்கலாமே. திமுகவில் இருக்கிற ஒருத்தர் தானே உலகம் பூரா சப்ளை பண்ணிட்டு இருக்காரு, சாஃபர் சாதிக்கு. இப்போ அதுக்கு என்ன பதில்? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜக மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி தோல்விகளை தாண்டி அதிமுகவினுடைய ஓட்டு யாருக்கு போகும் அப்படின்னு தான் நம்மளாம் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தோம். அது கடைசியாக பாஜக கூட்டணிக்கும் வராமல் நாம் தமிழர் கட்சிக்கும் போகாமல் மீண்டும் திமுகவுக்கே போயிருக்கு. அதிமுக தொண்டர்கள் தாய் கழகத்துக்கு அந்த வாக்குகள்லாம் கொடுத்துட்டாங்களோ? அதிமுகவுடைய தாய் கழகம் திமுக அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுட்ருக்கீங்களா? பரவாயில்லையே. திமுகலேருந்து தானே வந்தார் எம்ஜிஆர் அவர்கள். ஞாபகமே இல்லை யாருக்கும். இங்கே யாருக்கும் ஞாபகமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இவங்க 2 பேரும் இந்த பங்காளி கட்சிகளாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற பேட்டர்ன், அது ரொம்பவே சீரியஸாக தமிழக அரசியலில் டிஸ்கஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு பேட்டர்ன். என்கிட்ட ஒரு சீனியர் ஒருத்தர் சொன்னார், எங்கள் கட்சிக்காரில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, 60-40 40-60 அப்படின்னாரு. அதை நாங்கள் எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலையில் பார்த்தேன். நான் என்னுடைய தொகுதியில் பார்த்தேன். ஏன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏவாவேலு அவர்கள் ஒரு ஸ்டேஜில் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு கேட்டார். நான் கண்டெஸ்ட் பண்ணேன் திருவண்ணாமலையில். பிஜேபியை வந்து 2வது இடம் வர விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னார். ஆமாம். அதுபோல் களத்திலுமே சில பல வேலைகள் நடந்தது. குறிப்பாக தேர்தலுக்கு முந்தைய 3 நாட்கள் எங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு எல்லாமே ஷிஃப்ட்டு பண்ணுறதுக்கு டிஎம்கேவே ஒரு வகையில் வேலை பார்த்தாங்க. அதே போல் ஒரு அப்பேரண்ட் எக்ஸாம்பிள் வந்து கோயம்புத்தூரில் வந்து அதிமுகவும் திமுகவும் அண்ணாமலை ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக வேலை பார்த்தாங்க. ஸோ இந்த தேர்தல் முடிவுகளும் அதைத்தான் காட்டுகிறது. இது மக்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் கிடையாது. நீங்கள் என்றைக்குமே வந்து இடைத்தேர்தலுடைய முடிவுகளை வைத்துக்கொண்டு பொது தேர்தலை வந்து அணுக முடியாது. இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது, தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற ஸ்டேட்லேயும் சரி. ஆகையால் எனக்கு இந்த இடைத்தேர்தல் விஷயத்தில் வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் வந்து ஓட்டுக்கு பணம் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி இந்த கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து யோசிக்காமல் இருக்கிற அளவிற்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்களே அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியது. ஏன்னு சொன்னால் இந்த தேர்தல் மட்டுமல்ல, நீங்கள் அடுத்த தலைமுறைக்கான ஒரு கேள்வி. இந்த பக்கம் கள்ளக்குறிச்சியில் 65 பேர் செத்து போயிருக்கிறான், திருவண்ணநல்லூரில் 2 பேர் செத்து போயிருக்காங்க. கரெக்டாக வந்து மரக்காணத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 22 பேர் செத்து போனாங்க. இது எல்லா பகுதிக்கும் நடுவில் இருக்கிற தொகுதி தான் விக்கிரவாண்டி. ஆமாம். இது எல்லாத்தையும் தாண்டியும் கூட மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்களே அப்படிங்கிறது ஒரு வருத்தம் தான். இல்லை மறதி அப்படின்றது தேசிய வியாதி அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறாங்களோ? மறக்கிறதுக்கான டைமே இல்லையே தம்பி. அங்கே இப்போ 7 வீட்டில் இன்னும் காரியமே முடியலையே. ஆமாம்.
அதுக்குள்ளே இல்லைங்க எலெக்ஷன் வருது. 80% அதிகமாக ஓட் போலிங் ஆயிருக்கே ஒரு இடைத்தேர்தலில். அது வந்து எப்பயுமே இடைத்தேர்தலில் வந்து உங்களுக்கு பணம் விளையாடுறதுனால, உங்களுக்கு ஓட்டு பணம் வாங்கிட்டதுனால போடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் மக்களுக்கு ஏற்படுது. இது வந்து தேர்தல் கமிஷன் வந்து கொஞ்சமும் இதில் என்ன சொல்கிறது, திருப்திகரமாகவே இல்லை செயல்பாடு. பண்ணியிருக்காங்களா எல்லா இடத்துலையும் நீங்கள் தேர்தல் ஆணையம்ன்றது ஒரு ஆணையம், ஆனால் அவங்க யார் மூலமாக செயல்படுறாங்க அப்படின்னா இதே கலெக்டர், இதே போலீஸு, இதே எஸ்பி. இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அவங்க யாருக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் திராவிட மாடல் அரசுக்கு, திமுகவுக்கு தான் பதில் சொல்லணும். ஆகையால் அதே அதிகாரிகள் தான் தேர்தலையும் அணுகிறாங்க. குறைந்தபட்சம் வந்து தேர்தல் நேரத்திலேயாவது வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து, இப்போ தமிழ்நாடு இப்போ எம்பி எலெக்ஷன் நடந்தது, தமிழ்நாட்டுக்கு ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்து கலெக்டர்ஸ் போட்டுருணும். அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸில் அப்படியே இங்கே இருக்கிறவங்களை கொண்டு போய் ஆந்திராவில் போட்டுருணும். அப்போ என்னென்னா உங்களுக்கு பயாஸ் இருக்காது, நியூட்ரலாக இருப்பாங்க. எங்கே எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சவொடனே அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடுவாங்க. இது வந்து தேர்தல் ஆணையம் யோசிக்கணும். இது இப்படியே நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் ஜனநாயகம் என்பது கேலி குத்தாயிடும். ஏன்னா இப்போ கடந்த முறை ஈரோட்டில் நடந்தது நமக்கு தெரியும். பட்டி பட்டியாக அடைச்சி வச்சு மக்களை வெளியிலே போக விடாமல் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காசு கொடுத்து உட்கார வச்சுருந்தாங்க. பல ஊடகங்கள் அந்த பட்டிகளுக்குள்ளேயே போய் பேட்டி எடுத்து வெளில போட்டாங்க. அப்படி போட்டவங்களாம் தாக்கப்பட்டாங்க. அப்போது இந்த பேட்டர்ன் மாறலாமல் நீங்கள் உண்மையான ஜனநாயகத்தை எப்படி நீங்கள் பார்க்க முடியும்? சார், இந்த இடைத்தேர்தல் ஒரு பக்கம் வெற்றியை திமுகவுக்கு கொடுத்தாலும் இந்த வெற்றியின் எதிரொலிப்பாக 2026 இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன மாதிரி நகர்வுகளை மேற்கொள்வார்? கூட்டணி பலமாகுமா இல்லை பலவீனமாகுமா? கூட்டணி பலவீனமாகிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு, மக்கள் நலம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு, ஐடியாலஜிக்கல் ஒரு என்ன சொல்கிறது சமரசத்தோடு இந்த கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது. வளர்ச்சி அரசியலை விரும்புகிற தலைவர்கள் ஒரு அணியில் திரண்டிருக்கிறார்கள். எனவே கூட்டணி வந்து இதுக்கு மேலேயும் பலப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறதே ஒழிய இங்கிருந்து பலவீனம் அடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே 11.5% வாக்குகளை பெற்றிருக்கிறோம். கூட்டணியாக சேர்ந்து கிட்டத்தட்ட 19% எங்களுடைய வாக்குகள் இருக்கிறது. இது வந்து இன்னுமே கூட தேர்தல் நெருங்குகிற நேரத்தில், அசம்பிளி எலெக்ஷன் வர நேரத்தில் இன்னும் எங்களுடைய உழைப்பை கடினமாக்கி இருக்கிறோம். இன்னும் வந்து திட்டமிடுதலை வந்து துரிதமாக்கியிருக்கிறோம். அதனால் வந்து இன்னும் கூட எங்களுக்கு 2026 ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தேர்தலாக இருக்கும் என்று நம்புகிறோம். இல்லை பலமாக இருக்கும் அப்படின்னா இப்படி அதிமுக தரப்பில் எதுவும் கூட்டணிக்கு இல்லை, தொடர்ந்து நம்ம பாஜகவை பார்க்குறோம், அதிமுக தவிர பாக்கியாக நம்ம சொல்ல கிடையாது. இதோட தான் கூட்டணி வச்சா மீண்டும் நம்ம வந்து திமுக வந்து எதிர்கட்சி வரிசையிலையும் அதிமுக பாஜக ஒன்றிணைந்தால் ஆளும் கட்சி வரிசையிலும் அமர முடியும் அப்படின்னு பல தரப்பில் பல தலைவர்களும் பேசிட்டு வர்றாங்க. அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்க வாய்ப்பு இருக்கா? அது அந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் எல்லாருமே பேசுகிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் வந்து இப்போ தமிழகத்தினுடைய அரசியல் பாதையே வந்து பார்த்திங்கன்னா, நான் இதை பல இடங்களில் பதிவு வச்சுருக்கேன். ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்ட வார இதழ்களில் 2 ஆர்டிக்கல் வரும். வந்து இந்த 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 இவங்க எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க, அவங்க அத்தனை பர்சன்டேஜ், ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் வரும். இந்த ஓட்டு கால்குலேஷன் இருக்கு இல்லையா, இது வரும். இப்போ வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, சேட்டலைட் மீடியா இருக்குது, இது சம்மந்தமாக பேசுகிறவங்க நிறையா பேர் வந்துட்டாங்க. அரித்மெட்டிக் அந்த கால்குலேஷன்ஸு இதெல்லாம். அதனால் வந்து இந்த கால்குலேஷன்ஸே தமிழக அரசியலில் ஓடிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். இது தேவைதான், பட் இது இந்த அளவிற்கு டிபெண்ட்டாக இந்த விஷயத்தில் நம்ம பேசுகிறதுங்கிறது ஆரோக்கியமானதல்ல அப்படின்றது என்னுடைய பர்சனல் கருத்து. ஏன் அப்படின்னா, ஒரு அரசியல் காலத்தில் ஒரு மக்கள் நலம் சார்ந்த சித்தாந்தங்கள் தான் பேசப்பட வேண்டும் ஒழிய எப்பயுமே நீங்கள் வந்து வெறும் நம்பர்ஸ் மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறது அப்படின்றது ஆரோக்கியமான ஒரு சமூகத்திற்கு அழகல்ல. அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன வழிகாட்டுறீங்க? இவங்க 8, இது 10, இது 11, இது 1+2, இது இல்லாமல் கால்குலேஷனு. மக்களாட்சிக்கான அழகு அது கிடையாது. மக்களாட்சிக்கான அழகு என்பது தத்துவார்த்தமான உரையாடல் தான் மக்களாட்சிக்கான அழகு. ஒரு சிந்திக்கிற சமூகம், உலகத்தினுடைய முதல் அணையை கட்டிய ஒரு தமிழ் சமூகம், எப்படி ஒரு அறிவார்ந்த சமூகம் எப்படி பேசணும், எப்படி உரையாடணும், எப்படி அந்த சிந்தனையை கொண்டு போகணும் அடுத்த தலைமுறைக்கு. எது இது திராவிட கோட்பாடு. இப்போ அதிமுக என்ன கோட்பாட்டில் இருக்குது, திமுக திராவிட மாடல்னு சொல்கிறாங்க, இதில் என்ன நடக்குது, இந்த சித்தாந்த ரீதியான கன்ஃப்ளிக்ட் என்ன, இப்போ வந்து இந்திய தத்துவம் என்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தத்துவம் எதை பேசுகிறது, இல்லை கம்யூனிஸ்ட் தத்துவத்தை பேசுங்க, இல்லை நாம் தமிழர் பேசுகிற தத்துவத்தை பேசுங்க. தத்துவ ரீதியான உரையாடலை எப்போ பேசுகிறது? இப்போ நீங்கள் வேணால் பாருங்கள், 2024 ரிசல்ட் வந்துச்சா, 2026 வரைக்குமே இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன் தான் ஓடும்.
ஏதோ எலெக்ஷன் முடிஞ்சது ஒரு மாதம் அரித்மேட்டிக் பேசணும், அடுத்து வந்து சித்தாந்தத்தை பேசுகிறோம், இல்லை மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களை பேசுகிறோமானா இல்லை. ஸோ இது வந்து மாற்றப்படணுன்றது என்னுடைய சித்தாந்தங்களை மக்கள் ஏற்பாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்படி ஏற்கனவே விஜய் அவர்கள் வர்றாங்க, அவங்கள ஆதரிக்கிறாங்களே மக்கள் ஒரு பக்கம். அது நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி. அவருக்கு என்ன சித்தாந்தம்னு தெரியல, அதனால் மக்கள் ஆதரிக்கிறாங்களான்னு கேட்குறீங்க. மக்கள் வந்து அவரை ஒரு திரை பிரபலமாக ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. ஆனால் அவரை ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. புரியுதுங்களா? எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர்கள் பல பேர் கூட விஜயோடைய தீவிர விசிறிகளாக இருப்பவர்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து படம் பார்ப்போம், நான் விஜய் ஃபேன் தான், ஆனால் நான் வந்து எலெக்ஷனில் நின்னா ஓட்டு போட மாட்டேன்னு என்னுடைய நண்பர்கள் பலரே சொல்கிறத நான் கேட்குறேன். ஸோ அதனால் வந்து வரும்பொழுது தான் தெரியும். தேர்தல் அரசியலில் அவங்க நேரடியான ஒரு லெட்டர் பேடில் அறிக்கை விடுறது மட்டுமே அரசியல் கிடையாது. இன்னும் அந்த அரசியல் கட்சி வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டதாக கூட தகவல் வரல. ஆகையால் இன்னும் கட்சி உருவாக்கப்படவில்லை. மாநாடோ இல்லை எந்த விதமான பொதுக்கூட்டங்களோ இல்லை தேர்தல் அணுகுதலோ எதுவுமே இல்லை. அதனால் மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பதை அவங்க வந்தால் தான், வந்து தேர்தலில் நின்னாதான் நம்மளால. வரும்போதே நீட்டுக்கு எதிராக வர்றாரு, அப்போ இந்த இடத்துல பாஜகவின் சித்தாந்தம் எதிர்க்கிற அளவில் தானே வர்றாருன்னு. இல்லைங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீட்டை என்பது பாஜகவினுடைய சித்தாந்தம்னு சொல்ல முடியாது. நீட் என்பது பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறது, கொண்டு வந்திருக்கிறது, உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல் படி கொண்டு வந்திருக்கிறது. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ். சரிங்களா? நீட் அப்படின்றது பாஜகவோட சித்தாந்தம்னு அடையாளப்படுத்துறது நான் விரும்பலை. நீட் என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம், நீட் என்பது ஒரு நல்ல விஷயம். அது எந்த விதமான கட்சியினுடைய அரசியல் தொடர்புமே இல்லாமல் நீட் அணுகப்பட வேண்டும் என்பது தான் என்னை போன்றவர்களோட கருத்து. நீங்கள் இவர் சொல்கிறாருன்னா இவருக்கு 1000 இவர் திமுகவுடைய ஆதரவு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்காக கூட அதை சொல்லியிருக்கலாம். அது பாஜக எதிர்ப்பு ஸ்டாண்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீட்டை பற்றி விஷயம் என்ன அப்படின்னா, நீட்டுங்கிற ஒரு ஒரு தேர்வு முறை வந்ததற்கு பிறகு தான் நரிக்குறவர் குடிசையிலேருந்து ஒரு பெண் வந்து டாக்டர் ஆகிறத நம்ம பார்க்குறோம். இருளர் குடியிருப்புலேருந்து ஒரு பையன் வந்து டாக்டர் ஆகிறத நம்ம பார்க்குறோம். குரோம்பேட்டையில் மொட்டை மாடியில் கீத்துக்கோட்டாவில் ஒரு ஒண்டி குடும்பத்தில் வாடகை வீட்டில் இருக்கிற ஒரு பையன் யூடியூப் மட்டுமே பார்த்து நான் வந்து நீட்டு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணன்றதை பார்க்குறோம். ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கிற ஒரு தம்பி கான்ஸ்டபிளாக வேலை செய்து கொண்டு, ஒரு கான்ஸ்டபிளுக்கு எவ்வளோ வேலை இருக்கும், உடல் அவ்வளோ வசதியாக இருக்கும், நாள் பூரா அவங்க நின்றுட்டு இருக்கணும், திரும்பி வீட்டுக்கு வந்தாலும் படுக்க மட்டும்தான் நேரம் இருக்கும். அந்த நேரத்திலே கூட எந்த விதமான வசதிகளும் இல்லாமல் அந்த பையன் வந்து நீட் பாஸ் பண்ணியிருக்கார். சைலேந்திர பாபு போய் அவரை பார்த்து வாழ்த்துறதை நம்ம பார்க்குறோம். இந்த காட்சிகளை எல்லாம் நீட் என்கிற ஒரு தேர்வு முறைக்கு முன்பாக நம்ம பார்த்தோம்னா இல்லை. இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கிற ஒரு நீட்டை நம்ம ஏன் எதிர்க்கணும்? அதான் நான் என்ன சொல்கிறேன், நீட் அப்படிங்கிறது மிகவும் குறைவான எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள் சார்ந்த விஷயம். +2 பசங்க, +2ல் யார் டாக்டர் ஆகணுமோ அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்க அப்பா அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம், அவ்வளோதான். +2 முடிச்ச எல்லாரும் எழுதணும்லாம் அவசியம் இல்லை. யார் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்க மட்டும் தான் எழுத போகிறாங்க. இந்த சின்ன எண்ணிக்கையிலான அந்த கூட்டம் இருக்குல்ல, அங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்க நீட்டு வேணுன்றாங்க. ஆனால் நீட்டை பற்றி பேசுகிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேட்டராக சுற்றுறவங்க, சினிமாவில் அரிதாரம் போட்டு நடிக்கிறவங்க, கருக்கா வினோத் மாதிரி குண்டாஸில் இருக்க வேண்டிய அக்யூஸ்டுங்க, இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. கருக்கா வினோத்துக்கு நீட்டுக்கு என்ன சார் சம்பந்தம்? இப்போ கருக்கா வினோத்துக்கு நீட்டை பற்றி புரிய வைக்க முடியுமா? அப்படி தான் சில பேருக்கு புரிய வைக்கவே முடியாது. இப்போ விஜய் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. படித்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவங்க அந்த அளவுக்கு கண் கட்டப்பட்டிருக்கு இந்த விஷயத்தில். இப்போது கள்ளச்சாராய மரணங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த ரத்தம் உறைவதற்கு முன்பாகவே இடைத்தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்களே. இது ஒரு அறிவு சார்ந்த சமூகம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் உரையாடல் நடத்தப்பட வேண்டும். இப்பொழுது சென்று கொண்டிருக்கிற பாதை சத்தியமான நல்ல பாதை கிடையாது. ஒரு பக்கம் சிந்தட்டிக் ட்ரக் உள்ள வருது, இன்னொரு பக்கம் கள்ளச்சாராய மரணங்கள். நீங்கள் சொல்கிறீங்க நம்முடைய சமூகம் அறிவு சார்ந்த சமூகம். அந்த கள்ளக்குறிச்சி மரணங்கள் இருக்குது பாருங்கள், சேஷமுத்திரம் கிராமத்தில் அந்த மரணத்தை துக்கம் விசாரிக்கிறதுக்கு நான் போகிறேன். இறந்து அந்த இழவு முடியல, அன்றைக்கு அந்த இடத்துல கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்குது அந்த ஊரில். நீங்கள் போகிற அன்னைக்கு, நான் போகிற அன்னைக்கு சொல்கிறாங்க, சார் இன்றைக்கி விற்கிறாங்க சார், நாங்கள் என்ன சார் பண்ணுறதுன்றாங்க. விற்றவனுக்கும் மனசாட்சி இல்லை, அறிவில்லை, வாங்கி குடித்தவங்களுக்கும் மனசாட்சி இல்லை, அறிவில்லை. யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? நம்ம சொல்கிறோம் படித்தவங்க, அறிவார்ந்த சமூகம், உலகத்திற்கே வழிகாட்டின சமூகம், கரெக்டு. நம்ம சமூகத்தினுடைய மனித வளம் அடுத்த தலைமுறைக்கு எங்கே நம்ம கொடுக்க போகிறோம்? சோழர்கள் ஆரம்பித்து உலகத்தையே கட்டி ஆண்ட ஒரு வம்சம்.
ம். நம்முடைய வம்சம் சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள், இனி ஒரு மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரங்க நம்ம. இன்றைக்கும் நம்முடைய கட்டுமானம், நம்முடைய கட்டமைப்பு, நம்முடைய அறிவியலை பார்த்து உலகமே வியந்து கொண்டிருக்கிறது. இதை அப்படியே ஜீனில் வழி வழியாக நமக்கு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ம். அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கலைன்னா அது நம்முடைய தப்பா இல்லையா? அடுத்த தலைமுறைக்கு இந்த ஸ்கில்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லை, சாதாரண ஒரு மனித வளமே இல்லாமல் நம்ம போயிட்டுருக்கே. இப்போ இங்கே வந்து வேலைக்கு தகுதியாக இளைஞர்கள் இல்லையே, நீங்கள் வந்து வேலைக்கு தகுதியாக மிடில் ஏஜில் இருக்கவங்க இல்லையே, வயதானவங்க நிலைமை விடுங்க. இங்கே குடி என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் இங்கே இருக்கிறவங்க அந்த ட்ரிங்கிங் ஹேபிட், ஆல்கஹாலிக் ஹேபிட்டுங்கிறது ரொம்ப டேஞ்சராக இருக்குது. இன்னொன்று நான் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். டாஸ்மார்க்கில் கிடைக்கிற அந்த ஆல்கஹால் இருக்கு இல்லையா, சாராயம் இருக்கு இல்லையா, அதனுடைய தரமானதாக இல்லைங்கிறேன் தமிழகத்தில். அதுலேயும் ஊழலா? அதில் மிகப்பெரிய ஊழல் இருக்குது. இது வந்து மெத்தனால் சிந்தட்டிக், இது வந்து குடிக்கவே கூடாது, இது பாய்சன். அந்த மெத்தனால் என்ன பண்ணுறான், தண்ணி நிறையா கலந்து கொடுத்துட்றாங்க. முன்னாடிலாம் சாராயம் காய்ச்சுவாங்க, இப்போ அப்படி கிடையாது. ஃபேக்ட்ரிலேருந்து கெட்டு போன கெமிக்கலை வாங்கினது தண்ணி கலந்து கொடுத்துட்றாங்க, அதை சாப்பிட்டு தான் சாகிறது. ஆனால் அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த டாஸ்மார்க்கில் கிடைக்கிற, அதுவும் குறிப்பாக இந்த மலிவு விலையில் கிடைக்கிறது எதுவுமே ட்ரிங்கிங் ஏபிள்டு, அதாவது ட்ரிங்கபிள் ஆல்கஹால் இல்லைங்கிறாங்க. ட்ரிங்கிங் ஆல்கஹால் இல்லை, அது எல்லாமே என்னென்னா ஃபேக்ட்ரிக்கு பயன்படுத்தக்கூடிய எத்தனால். எத்தனாலுங்கிறது தான் குடிக்கிற ஆல்கஹால். அந்த எத்தனாலே ஃபேக்ட்ரிக்கு பயன்படுத்த வேண்டிய சிந்தட்டிக் எத்தனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணி அதிகமாக கலந்து டாஸ்மார்க்கில் தரமற்றதாக கொடுக்குறாங்க. அதனால தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபாரின் மாதிரி, இப்போ அயர்லாந்து மாதிரி கண்ட்ரிஸ்லாம் நிறைய ஆல்கஹால் ஹேபிட் இருக்குது. அவங்களுக்கு வர்ற, நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்க, பாண்டிச்சேரி எடுத்துக்கோங்க, கோவா எடுத்துக்கோங்க, அங்கே வந்து அந்த ஆல்கஹால் கல்ச்சருங்கிறது அதிகம். ஏன் நீங்கள் பெங்களூர் எடுத்துக்கோங்க, அங்கே ஒருத்தன் குடிக்கிறவனுடைய பேட்டர்னும் அவனுக்கு உடம்புல வர்ற பிரச்சனைகள், தமிழகத்தில் குடிக்கிறவனுடைய பேட்டர்னும் அவனுக்கு உடம்புல வர்ற பிரச்சனையும் பாருங்கள், அங்கே இருக்கிறத விட இங்கே பல மடங்கு அதிகம். லிவர் சொராலிசிஸ் ரொம்ப அதிகமாக வருது தமிழ்நாட்டில். வயிறு வீங்கி சாகிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மிகப்பெரிய அளவில் வருது. குறிப்பாக நரம்பு பாதிக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, கோவா, பெங்களூர் ரெண்டு இது எடுத்துக்கோங்க. பெங்களூரில் டெய்லி ஒருத்தன் ஆல்கஹால் குடிக்கிறான், ஒரு குவார்ட்டர் குடிக்கிறான்னு வைங்க, டெய்லி குடிக்கிறான். அவனுக்கு வர்ற பிரச்சனைகள் பாருங்கள். அவனுக்கே வந்து என்ன அதிகபட்சமாக முதல்ல ஒருனா சுகரு, பிபி, அந்த வயிற்றில் இருக்க மற்ற பிரச்சனைகள், லிவர் பிரச்சனை, இதெல்லாம் தான் வரும் படிப்படியாக. ஆனால் தமிழகத்தில் எடுத்தோடனே நரம்பு பாதிக்கப்படுதே. அவனுடைய ஹேபிட் அப்படிங்கிறது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனுடைய ஹேபிட் மாதிரி மாறுது. இப்போ இது அடுத்த தலைமுறைக்கு என்ன ஆகும்? இது நீங்கள் 5 வருஷம் ஊழல் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்தை பண்ணிட்டு போயிடுறீங்க. அடுத்த தலைமுறை என்ன ஆகும்? தமிழனுடைய மனித வளம் என்ன ஆகும்? நீங்கள் பழம்பெருமையை நம்ம பேசுகிறோம், அடுத்த தலைமுறையுடைய மனித வளம், அடுத்த தலைமுறையினுடைய உற்பத்தி திறனே பாதிக்கப்படுமே சார். அடுத்த தலைமுறைக்கு குழந்தை பிறக்கிற தகுதியெல்லாம் போயிடுமே. இதுவே ஒரு இன அழிப்பாயிடாதா? இப்போ இந்த ஆல்கஹால், இந்த கள்ளச்சாராயம், சாராயம், மெத்து, இந்த சிந்தட்டிக் ட்ரக்கு, இந்த டாஸ்மார்க் கலாச்சாரத்தை பற்றி நாங்கள் ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், சார் இதுக்கு ஓட்டு கிடைக்கல சார், இதுக்கு ஓட்டு கிடைக்கல, நாங்கள் ஏன் பேசிகிட்டே இருக்கோம்? ஏன் பேசிகிட்டு இருக்கோம்னா, இது ஓட்டுக்கான விஷயம் இல்லை, அடுத்த தலைமுறைக்கான விஷயம். அடுத்த தலைமுறைக்கு குழந்தைய பிறகாது, உற்பத்தி திறனே இல்லாமல் போயிடும். அடுத்த தலைமுறை என்பது ஒரு ஸ்கில்லே இல்லாமல் போயிடுது. மனித வளம் என்பதே தமிழகத்தில் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது அடுத்த 50-100 ஆண்டுகளுக்கான பிரச்சனையாச்சு. இது ஒரு சீரியஸான விஷயம் இல்லையா? அதை எதிர்த்தால் மக்கள் வாக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எம்ஜிஆர் அவர்களையே ஆட்சி மாற்றம் செய்ய வச்சது இந்த மது தான். ஸோ அதனால அவங்க அதில் கொஞ்சம் கான்சியஸாக இருக்காங்களே என்னவோ. நீங்கள் மது விலக்கு அதை பற்றி நான் பேசல. அதாவது தமிழகத்தில் மது விலக்கு இருந்தது. அந்த மது விலக்கு என்பதை நீக்கி மதுவை உள்ளே கொண்டு வந்தது கருணாநிதி. அப்போ கருணாநிதி உள்ளே கொண்டு வரும்போது ராஜாஜி என்ன பண்ணுறாருன்னா, கருணாநிதி வீட்டு வாசலில் கொட்டுற மழையில் இரவு முழுதும் நிற்கிறார். தயவு செய்து தமிழகத்திற்கு மதுவை கொண்டு வந்துடாதீங்க அப்படிங்கிறார். அதையும் மீறி கருணாநிதி மதுவை கொண்டு வர்றார். அதற்கு பிறகு இந்த டாஸ்மார்க் நிறுவனங்கள் இப்போ இருக்கிற அந்த பேட்டர்ன், அரசாங்கமே சாராயம் விற்கலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கை எனக்கு நினைவு சரியாக இருந்தால் அதிமுக பீரியடில் எடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, டாஸ்மார்க்குடைய எண்ணிக்கை அதிகம் பண்ணுறாங்க. நீங்கள் டாஸ்மார்க்குடைய எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு அப்புறம் தான் குடிப்பழக்கம் இவ்வளவு ஃப்ரீக்வெண்ட் ஆகுது. நீங்கள் 10 பேர் இளைஞர்கள் முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா அதில் 2 பேருக்கு குடிப்பழக்கம் இருக்கும்.
இப்போ 2 பேருக்கு இல்லாமல் இருந்தால் ஆச்சரியமாக இருக்கு. ம். குடிப்பழக்கம் இல்லாதவன் கிண்டல் பண்ண போகிறான். ஏய் இவன் சரகே அடிக்க மாட்டானான்னு சொல்லி என்ன ஆகுது? கிண்டல் பண்றாங்க. அப்படியே என்ன ஆகுது? உங்களுக்கு சமூகத்தினுடைய பார்வையே மாறுது. ம். எல்லா பக்கமும் என்ன பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து குடிச்சு தான் ஆகணுங்கிற சார் ஒன்றும் இல்லை. கொரோனாவில் எல்லா கடையும் மூடி இருந்தது. ம். ஆனால் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? கியூ லைன் ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. எப்படியாவது டாஸ்மார்க்கை மட்டும் ஓப்பன் பண்ணணும். அதாவது மக்களை குடிக்க வைத்து ம். அதன் மூலமாக சம்பாரித்து ஒரு அரசாங்கம் நடக்குதுங்கிறது கேவலமாக இல்லையா? இப்போயுமே நாங்கள் என்ன சொல்கிறோம், சரி கள்ளச்சாராயத்தை இவ்வளோ பரவலாக்குறீங்க, ம். கல் இறக்க அனுமதி தர மாட்டீங்க. பாண்டிச்சேரியில் கல் இருக்குது, அந்த பக்கம் கேரளாவில் கல் இருக்குது. அந்த கல் இறக்குதலுங்கிறத நம்ம தடை பண்ணுறீங்க நீங்கள். என்ன காரணம்? கல் இறக்கி குடித்தாங்கன்னா உங்களுக்கு டாஸ்மார்க்கில் வியாபாரம் பாதிக்கப்படும், வருவாய் இழப்பாயிடும். அப்போது ஒரு அரசு குடிப்பதில் வருவாய் என்ன சொல்கிறது வருவாய் சம்பாரித்து ம். அதில் வந்து சம்பாதிக்கிறதுங்கிறது கேடுகட்ட கேவலம் இல்லையா? நீங்கள் கள்ளக்குறிச்சி இப்போ இந்த மரணங்கள் நடந்துட்டு இருந்தது இல்லைங்களா, அதுக்கு கரெக்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது தெரியுமா? கடலூர் பகுதியில், கடலூர் மாவட்டத்தில் ம். டாஸ்மார்க்கில் வருமானம் குறைஞ்சிச்சான். ம். ஒரு போலீஸ் எப்படி இன்டெலிஜென்ட்டாக யோசிக்குது பாருங்கள் தமிழ்நாடு போலீஸ். ம். கேட்டால் ஸ்காட்லாந்து யார்டுலாம் கதை விடுவீங்க. தமிழ்நாடு போலீஸ் இன்டெலிஜென்ஸுக்கு உதாரணம் சொல்கிறேன். ம். கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறக்குறதுக்கு கரெக்டாக ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ம். தமிழக காவல்துறை கடலூர் பாண்டிச்சேரி பகுதியில் என்ன பண்ணுது? ம். செக் பண்ணுது, தீவிர சோதனை. ம். என்னடான்னு கேட்டால் கடலூர் மாவட்டத்தில் டாஸ்மார்க் வருமானம் குறைஞ்சி போச்சான். ம். அப்படின்னா பாண்டிச்சேரியிலேருந்து சரக்கு வருதான், உள்ள அதை தடுக்கிறாங்க. ம். இந்த லட்சணத்தில் தான் தமிழக காவல்துறை வேலை செய்யுது. ம். அப்போ பார்த்துக்கோங்க. அப்போது ஒரு டார்கெட் இது. இப்போ பார்த்தீங்களா, ஒரு ஒரு அதிகாரி வந்து ஏன் டாஸ்மார்க் வருமானம் குறைஞ்சி போச்சுன்னு எல்லாரும் கேட்குறாங்க. ம். தீபாவளி டார்கெட் வைக்கிறாங்க. வருஷத்துக்கு வருஷம் இந்த வருஷம் 45,000 கோடி விற்றமா, அடுத்த வருஷம் 55,000 கோடி வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வைக்கிறாங்க. ம். டார்கெட் வைத்து மக்களை குடிக்க வைக்கிற ஒரு அரசு எப்படி நல்ல அரசாக இருக்க முடியும்? நீங்கள் மது விலக்குங்கிறது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தமிழகத்தில் சாத்தியமாக இருக்கிற மாதிரி தெரில. ம். ஆனால் இந்த மது பழக்கத்தை குறைக்க வேண்டும். இன்னொன்று, இந்த இல்லீகல் ட்ரக்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் குறைக்கலாமே. திமுகவில் இருக்கிற ஒருத்தர் தானே உலகம் பூரா சப்ளை பண்ணிட்டு இருக்காரு, சாஃபர் சாதிக்கு. ம். இப்போ அதுக்கு என்ன பதில்? அப்போது இது மக்கள் ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கல, எம்ஜிஆரை தோக்கடிச்சாங்க, மக்களுக்கு புரிகிற வரைக்கும் இது பேசி தான் ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னால், மறுபடியும் சொல்கிறேன், இது 5 வருஷம் எலெக்ஷனுக்கான விஷயம் இல்லை, இது 50 வருஷம் ஆனாலும் தலைமுறையை பாதிக்க போகிற ஒரு சீரியஸான விஷயம். ஓகே சார், இப்போ இதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்கு சரியான பாதையில் தான் போகுதா அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. அவர் முன்னாள் போலீஸ் அதிகாரி அப்படின்றனால அந்த சந்தேகம் எழுந்திருக்குமோ? இது வந்து ஒரு நியாயமான ஒரு சந்தேகம் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒரு செட் ஆஃப் அக்யூஸ்டு வந்து சரணடைகிறாங்க. சரணடைஞ்ச உடனேயே போலீஸ் வந்து அந்த விசாரணையை முடிக்குது. இவங்க தாங்க கொலை பண்ணாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்கன்றாங்க. முதலமைச்சர் ட்விட்டு போடுறாரு, ஓரிரவிற்குள்ளாகவே குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ சீரியஸான ஒரு வார்த்தை நீங்கள் பாருங்கள். ஓரிரவிற்குள்ளாக ஒரு கொலை வழக்கை என்கொயரி முடித்து அக்யூஸ்டுகளை கைது பண்ணுறதுங்கிறதே சாத்தியம் இல்லை. ஆனால் அப்படி நடக்கவும் இல்லை. ஆனால் இவர் நடந்ததாக போட்டிருக்காரு. அவர் அந்த வழக்கை முடிச்சு வச்சுறாரு சிஎம். இதுக்கு மேலே போலீஸ்க்கு வேறு ஏதாவது துப்பு கிடைச்சா கூட சிஎம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக அவங்களால போக முடியாது. புரியுதுங்களா? அவர் முடிச்சிட்டார், இவங்க தான் கைதிகள், இவங்க தான் குற்றவாளிகள், நாங்கள் கைது பண்ணிட்டோங்கிற அவருடைய டிபார்ட்மெண்ட் அது. அவர் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மினிஸ்டர். இப்போ இதுக்கு மேலே ஒரு எஸ்பியோ இல்லை ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கிற ஒரு அதிகாரியோ வேறு ஒரு துப்பு கிடைக்குதுன்னு வைங்க, இல்லைங்க சரண்டர் ஆனவெல்லாம் ஏதோ செட்டப்பு, இதுக்கு மர்டருக்கு வேண்டி வேறு ஒரு கான்ஸ்பிரசி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாருன்னு வைங்க, அது எப்படி வெளில சொல்லுவார்? ஒன்று. ரெண்டாவது, சரணடைந்தவர்களை அப்படியே அவங்க ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கேஸுன்னு நீங்கள் சார்ஜ் ஷீட் லெவலுக்கு போயிடுவீங்களா? போலீஸ் என்கொயரி பண்ண வேணாமா என்ன ஆக்சுவலாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி? இந்த சந்தேகத்தை நாங்கள் எழுப்பிக்கிட்டே இருக்கோம். இல்லைங்க, இது மாதிரி ஆம்ஸ்ட்ராங் சார்ந்தவர்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க சுற்றி நிறைய அட்வொகேட்ஸ், ஆம்ஸ்ட்ராங்கை சுற்றி நிறைய அட்வொகேட்ஸ் தான் மெயினாக. அவங்களுடைய ஜூனியர்ஸே இந்த கொஸ்டின் எழுப்புறாங்க. இல்லை என்கொயரி தப்பாக போயிட்டுருக்கு, இது வந்து சரணடைஞ்சவங்கள நீங்கள் அப்படியே அவங்க ஸ்டேட்மெண்ட் பண்ணுறீங்க, பேக்கில் யார் உண்மையில் இருக்காங்கன்னு என்கொயரி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இந்த டைமில் சரணடைந்ததில் ஒருத்தர் திருவேங்கடம் நினைக்கிறேன். ஆமாம், திருவேங்கடம். அவர் வந்து தப்பிச்சு போகிறாருன்னு சொல்லி நீங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணுறீங்க. வந்து சரண்டரானவன் ஏன் சார் தப்பிச்சு போக போகிறான்? இல்லை, அதுதான் ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. சரண்டர் ஆனவன் ஏன் தப்பிச்சு போக போகிறான்? சரண்டர் ஆகும்போதே அவனுக்கு தெரியும் ரிமாண்ட் பண்ணுவாங்க, உள்ளே இருக்கணும், பெயில் கிடைக்கணும், மாதக்கணக்கில் உள்ளே இருக்கணும்னு தெரிந்தானே அவன் சரண்டர் ஆகிறான். அவன் ஏன் எஸ்கேப் ஆகி ஓட போகிறான்?
அப்போ இது யாருக்காக நடக்குது? இந்த ஒரு கேள்வி இயல்புலே வரும் இல்லைங்களா? அவசியமே இல்லை, என்கவுண்டருக்கு அவசியமே இல்லை. ஏன் நடக்குது? கள்ளச்சாராயம் காய்ச்சி 65 பேரை கொண்டவங்க மேலே இன்ன வரைக்கும் குண்டாஸ் போட்டதா செய்தி இல்லை. கள்ளக்குறிச்சியில் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, கண்ணுக்குட்டி, சின்னதுரை, இதெல்லாம் யார் மேலே குண்டாஸ் போட்டாங்க நியூஸ் சொல்லுதா? இல்லை. இதில் அவசரமாக என்ன பண்ணுறீங்க? என்கவுண்டர் பண்ணுறீங்க. என்கவுண்டர் அப்படிங்கிறது இந்த கூலிப்படையை ஏவி விட்டவங்க, மெயின் அக்யூஸ்டு, A1 இந்த மாதிரிலாம் போல அதில் வந்த ஒருத்தர்னு சொல்லி நீங்கள் சரணடைஞ்ச ஒருத்தரை நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ யாரை காப்பாற்றுறதுக்குன்ற கேள்வி எழுமா எழாதா? மக்களுக்கு நம்பிக்கை பிறக்கணும் அப்படின்றதுக்காக என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்களோ? மட்டும் நம்பிக்கை இப்போ மட்டும் பிறந்துருச்சா? இப்போ தான் சந்தேகம் அதிகமாக இருக்குது. மக்களுக்கு இப்போ தான் சந்தேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, அப்போ மக்களுக்கு நம்பிக்கை போகிறோன்னா இப்போ இந்த சரண்டர் ஆனது 6 பேரோ 8 பேர் எல்லாரையும் என்கவுண்டர் பண்ண போகிறீங்களா? அப்போ தானே நீங்கள் சொல்கிற மாதிரி முழுசாக நம்பிக்கை போகிறோம். தவறான நேரத்தில் என்கவுண்டர் பண்ணிட்டாங்களோ? என்கவுண்டருங்கிறதே தப்புங்க. என்கவுண்டருன்றதே தப்பு. இன்னொன்று இதில் என்கவுண்டருங்கிறது குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்காகன்ற மாதிரி தெரில. தண்டிக்கிறதுக்காகனா கூட காவல்துறைக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நீதிமன்றம் தான் தண்டிக்கணும். தப்பு பண்ணனா இல்லை, நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும், அவங்க தான் தண்டனை கொடுக்கணும். இதில் இது தண்டிப்பதற்கு செய்த மாதிரி கூட தெரியல. ஏன்னா காவல்துறை என்பது எந்த லெவலில் இருந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் எந்த வழக்கையும் தமிழக காவல்துறை கண்டுபிடிக்கவே இல்லை. நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்பு, ஒரு தற்கொலைப்படை தீவிரவாத குண்டு வெடிப்பு செயல், கடவுள் புண்ணியத்தில் கரெக்டாக ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி வெடிச்சது. அது கரெக்டாக ஒரு 100 மீட்டருக்கு அந்தாண்ட பக்கம் போய் வெடிச்சிருந்ததுன்னா பல பேர் செத்து போயிருப்பான். அதுக்கு முன்னாடியே வெடிச்சிருது. தமிழக காவல்துறை என்ன சொல்லுது? சிலிண்டர் வெடி பண்ணுது. ஆமாம். சிஎம் என்ன சொல்கிறாரு? சிலிண்டர் வெடி பண்ணு. கடைசி வரைக்குமே இவங்க சிலிண்டர் வெடி பண்ணே சொல்கிறாங்க. இவ்வளோ தான் சார் தமிழக அரசு, தமிழக காவல்துறைய லட்சணம். ஆனால் அந்த வழக்கு என்ஐஏவிற்கு மாற்றப்பட்ட பிறகு அந்த இறந்த தீவிரவாதியோட தொடர்பில் இருக்கவங்க எல்லாருடைய டீட்டெயிலும் வெளில வருது. அவங்க சத்தியமங்கலம் காட்டு பகுதியில் தீவிரவாத பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. அப்போது சத்தியமங்கலம் காட்டு பகுதியில் தீவிரவாத பயிற்சி நடக்குதுன்றது கூட தமிழக காவல்துறைக்கே தெரில. ஒரு தீவிரவாத வழக்கு, எவ்வளோ சீரியஸான ஒரு தீவிரவாத வழக்கு, அந்த வழக்கில் என்ன நோக்கம், என்ன இதுன்றதை தமிழக காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியல. இவ்வளோ தான் உங்கள் ஸ்டேட்டஸ். அப்போ நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் நீங்கள் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான எந்த விதமான முயற்சியுமே எடுக்காமல் கிடைச்சி சரண்டரான ஒருத்தனை என்கவுண்டரில் போடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ இயல்புலே சந்தேகம் வருது. அதான் எங்களுடைய மாநில தலைவர் எழுப்புறார். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.